நெத்திலி குழம்பு எப்படி சிம்பிளாக வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. பிறகு 5 கரண்டி மீன் கறி தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பொறுத்துங்க, உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்கனால நான் போட்டுக்கிறேன். பிறகு சின்ன சீரகத்தூள், பெரிய சீரகத்தூள், மல்லித்தூள் இது மூணும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பிறகு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசம் போகும். என்னென்ன பொருட்கள்னு இதில் பாருங்கள். இந்த இதில் அரைச்சி வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போடுற வரைக்கும் தாளிக்கணும். இந்த சமயத்தில் நெத்திலியை சேர்த்துக்குங்க. நெத்திலியும் அப்படிதாங்க, நல்லா பச்சை வாசம்